இவனுக்கு வந்து கேஸ் இருக்கு, இந்த போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. 51 எஸ்ஐ வருவாரு. அப்படியுமா அவர் போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். இப்படி கையை வச்சுடா ரெடியா இப்படி பிடிச்சு பிடிச்சு உக்கு 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 உக்குன்னு குத்தா தெரியுது. அப்படி ஸ்டெடியா பேசாண்டா. வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. சொல்லு, என்ன பண்ணீங்க? கோயம்பேட்டில் வந்து லோடு மேனா வேலை செய்யறேன். சரி, முன்னாடி வந்து ஒரு ரைட்டரா வேலை பார்த்தேன். ரைட்டரா வேலை பண்ணலாம். ரைட்டர்னாக்கா ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு சரக்கு கொள்முதல் பண்ணிட்டு அப்படி உட்காந்து நாங்க. சொல்லு. தாச்சியானியை வந்து என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நாங்க லைஃப் ஓடிட்டு இருந்த போறோம். அக்கா, எங்களுக்கு எந்த பழக்கமும் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு நட்பா தான் பழகிட்டு இருந்தோம், நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. ஒரு அண்ணியும் நேதமாக பழகிட்டு இருந்த நேரத்துல உங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய மாமன்கள் எல்லாம் சேர்ந்து லாரன்ஸ் வச்சிருக்கான்னு ஒரு கெட்ட பேரை ஏத்தி ஓட்டி போய் வந்துட்டு இருந்துச்சு. என்னடா கூட இருந்த குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். ஒய்ஃபோடைய அக்காவும் நானும் சென்னையை விட்டு கும்பகோணம் போயிட்டோம் சார் மேடம். 1ஆம் மாசம் போயிட்டோம் மேடம். எனக்கு இது சரியா பண்ணல. எப்படிங்க மனசு வருது? புரியல. புரியுது நீங்க சொல்றதெல்லாம். இது எப்படி நடந்தது ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேடம். உங்க வயசு என்னன்னாங்க? உங்க ஒய்ஃப் அங்கதான் இருக்காங்க அந்த நேரத்துல. என்ன சுத்தமான கட்ட குடும்பமா இருக்கு. நான் எப்பெல்லாம் வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளையும் பார்க்க போறேனோ அப்போலாம் வந்து அந்த கண்ணங்கற வந்து சின்ன சின்ன பொடி பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். தம்பி இதெல்லாம் அதிரடி முடிவு. இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. சின்ன பிள்ளைத்தனமாச்சு. அவனை எனக்கு அடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை மேடம். நான் அடிச்சானா அவன் செத்துருவான் மேடம். நான் அடிச்சா நீ செத்துடுவ. அப்படி கிட்ட பார்த்தா அப்படி கல் எடுப்பான், டக்குனு இப்படி வச்சு அடிப்பான். டைல்ஸ் உடஞ்ச டைல்ஸ் எடுப்பான், இப்படி வச்சு அடிப்பான் மேடம். ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா, போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கனால வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. பொண்டாட்டியை நான் பார்க்க போற டயத்துல தாச்சியானின்னு இப்படி உள்ள நுழையறேன். அப்படியே உள்ள வந்து என்ன அப்படியே பிடிச்சி கும்புறு குத்த பிடிச்சி அப்படி நறுக்கு 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 குத்திட்டான் மேடம். தாங்க மாட்டேங்குதா, மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேனே. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திரும். என்னப்பா பிரச்சனை? அவர் வந்து என் பொண்ணுல பேசணுமா? சத்தமா பேசுங்க. பேச முடியாது. நீங்க அவரை அடிக்கிறீங்களா? அப்பெல்லாம் எதனா ஒன்று பண்றாருமா வருமா? இது ஆக்ஷன் மேடம். இது ஆக்ஷன் மேடம். இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. ஏன்டா சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்கிற நீ? நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. எனக்கு தெரியும் மேடம். இவனை எப்படி காப்பாத்தினா, எப்படி செஞ்சா, எப்படி போனா, இவனை கஞ்ச கரைச்சு மிக்ஸில ஊத்து நெஞ்சில ஊத்துனா நானு. மதே வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டீங்க. நான் எங்கடா வந்தேன், நீதான்டா என்ன கூட்டின்னு வந்த. ஆனா துரோகம் செஞ்சிட்டீங்களே. துரோகம் பண்ணிட்டேன் உண்மைதான். ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க பச்சை பொய் மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய் அது. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். எப்படி உட்கார்ந்து சீன் பாருங்க. ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்திருக்கான். ஆமா நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? ஒரு நிமிஷம் கேளு. தாச்சியானின்னு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தானா, செலிவனு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தானா? பஞ்சாயத்துல இடுப்புகள் நீங்களே அவளுடைய பேர் அப்புறம் எப்படி நீ வந்து இதுல போட்டு அடிச்ச சொல்லு. மகா மோசமான பையங்க. தாச்சியானு கூப்பிட்டு வராரு மச்சின்ச்சு வீட்டு வந்து மன்னிச்சுக்கேன். எப்போ தயார் பண்ணிட்டு பேசுனது அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அன்னைக்கு என்ன சொல்லி வந்தேன்? தாச்சியானி அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள நுழையிறப்ப என்ன சொல்லிட்டு வந்த? பணியன் கூட இருந்தியா வீட்டுக்குள்ள? எங்க இது என்ன ஆக்ஷன் பிலிமா, காமெடி பிலிமா, கில்லர் பிலிம்? உன் பொண்டாட்டி கூட நீ இருந்தியா இல்லையா? கேக்குற கேள்விக்கு மட்டும் தான் பதிலு. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. அதுதான் எனக்கு தெரியும். அப்படியே புடிச்சு வச்சு இப்படி 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 குத்துனியா? என்ன அடி பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்க நீ. எப்படி எல்லாம் உன் கால்ல விழுந்து கடறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா பாக்குறியா? குட்டி குட்டி பயலுக்கெல்லாம் சராயத்தை வாங்கி போட்டு குடிய போட்டு தலைவன நகரத்துக்கு என்னைக்கு நான் நுழையிறானோ உள்ள நுழையிறானோ உங்களுக்கு நுழையிறப்ப ஆள் வச்சு அடிக்கிறேன். ஏய் மவளே, ஆள் வச்சு அடிக்கிறேன்னு என்ன பத்தி உனக்கு தெரியாதுடா. உனக்கு வைக்கிறடா வேட்டு. அண்ணன் கூப்பிடல, அண்ணன் பண்ணிட்டு அண்ணி. அண்ணின்னு அம்மாவுக்கு சமம். அண்ணின்னு அம்மாவுக்கு சமம்.
கரெக்டா தானே கேக்குறாரு. ஆஹா சூனா போனா ஒருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. இல்லன்னு சொல்ல அதை தவறா பயன்படுத்தினது யாரு? நீயும் உங்க அண்ணன் ஏழுமலையும் ஆறுமுகம் தான், நீங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து அந்த பொண்ணை தவறா பயன் பண்ணீங்க. என்னைக்கு நடந்தது இன்னைக்கு ஏன்டா ஞாபகப்படுத்துற? எனக்கு இன்னைக்கு தானே ஞாபகம் வந்தது. இவங்க என்ன பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு தெரியவே தெரியாமா? அது கூட எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லிதான் தெரியும். டேய் நடிக்காத. என்ன ஹாஸ்பிட்டல் பெட்ல போட்டு இவங்க என்னென்ன பண்ணாங்க, பெட்ல போட்டு இவங்க என்னென்ன பண்ணாங்க. என்னடா சொல்ற? பதறாத. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. இவனுக்கு வந்து கேஸ் இருக்கு, இந்த போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. 51 எஸ்ஐ வருவாரு. அப்படியுமா அங்கப்பா அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். பைத்தியக்கார பைலட் இருந்தா மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன சரி, வேற ஏதோ சொன்னீங்களே, இவங்க அண்ணனும் இவரும் எல்லாம் தப்பா பயன்படுத்தி. இவங்க அண்ணன் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நீ லாரன்ஸ் வச்சிருக்க, லாரன்ஸ் வச்சிருக்க, லாரன்ஸ் வச்சிருக்க, நீ லாரன்ஸ் வச்சிருக்க, லாரன்ஸ் வச்சிருக்க, லாரன்ஸ் வச்சிருக்க அப்படின்னு இவங்க உருவாக்கப்பட்டதுதான் மேடம். அது அது ஒண்ணும் நான் இல்ல மேடம். இந்த கேமரா செல்ல கொடுங்க, போட்டோ அடிச்சு காட்டு எப்படி நடந்து போவோம் பாருங்க. என்னடா இப்படி எத்தனை பேரை கலந்தீங்க? இவர் ஒருத்தர் தான். ஏரியாவுக்கு போயிட்டானாக்கா இவன் தாதா மேடம், இவன் தாதா மேடம். நான் நம்ப மாட்டேப்பா. எங்க அம்மா சத்தியமா தாதாடா, ஊரே அப்படிதாடா கூப்பிடுது தாதான்னு. போயா இப்படி கை வச்சிரடா, ரெடியா இப்படி பிடிச்சு பிடிச்சு உக்கு 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 உக்குன்னு குத்த தெரியுது. ஏன் இப்படி ஸ்டெடியா பேசாண்டா? டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். தெரியுது சரியா பேசு. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற. இப்படி முடியா பிடிச்சி இப்படி 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 இப்படின்னு குத்த தெரியல பொண்டாட்டிக்கிறாரா? பிடிச்சி இப்படி 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 எதுக்கு இத்தனை இப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? குத்தனா ஏண்டா உன் பொண்டாட்டி கூட்டி கேளுடா. உன் பொண்டாட்டி முன்னாடி தான் அடிச்ச நீ அன்னைக்கு. எத்தனை வாட்டி நீ அடிச்சிருக்க? முன்னாடி ஆயிடுச்சு பாருங்க மேடம். இந்த ஊர்ல இருக்க எல்லா பையனும் எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மிருகமா மாற போறேன், அன்னைக்கு வச்சுக்க பாரு. நான் போய் சொல்லியா அடிச்சுதான் அவன் சொல்றேன். அடிச்சா செத்துருவேன். இந்த உடம்பு எதுவும் தாங்குற உடம்பு. அடிச்சா செத்துருவேன். உனக்கு எத்தனை நரம்பு ஒட்டி இருக்குது பின்னாடி? மாமா கோவம் வந்துருச்சு. பேர கூட்டி கூப்பிடாத, தகுதி இல்லாதவன்டா. நீ தான் தகுதி இல்லாதவன். வேற விட்டு அண்ணி கூப்பிடாத. அண்ணி அண்ணிகாரி அப்புறம் என்ன சொல்ற போற? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. நீங்க கலைச்செல்வன் பச்சை குத்திக்கடா, நான் நெஞ்சில பச்சை குத்திக்கடா. அவளோட சுயர் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். மாமா இந்த மாதிரி பச்சை குத்திக்குமா அப்படின்னா, இல்ல மாமா எனக்கு நெஞ்சில எல்லாம் வந்து இப்ப எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா, ஆகா வச்சாடா ஆப்பு வச்சாடா ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டேன். சாம்பார் ஆப்பு எனக்கு. வரும்போது பார்த்தேன் நான், நீங்க வெளியே கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களா? நல்லா தானே இருந்தீங்க. பாத்துங்க மாட்டிக்கிட்டான்டா, நல்லா மாட்டிக்கிட்டான்டா. 1 மணி நேரம் இருந்தால ஒரு 2 நாள் யாரோ ஒரு ஆள் அவங்கள விடுங்க. முழுகாமாக்கிறேன். அதுக்கு தானே பிளான் பண்ற நீ? அதுக்கு தானே பிளான் பண்ற நீ? இந்த பாருங்க, நீங்க தப்பு பண்ணிட்டு அவரை திட்டுறீங்க. எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா? அதான் நரிமுத்து. இல்ல மேடம், தப்பு தப்பு தான் இல்லன்னு சொல்ல. ஆனா வந்து நாங்க உண்மையிலே நாங்க தப்பு பண்ணல மேடம். சரிடா, நீ சொல்றது எப்படி நான் நம்புறது? நான் உங்களை எப்படி நம்ப? பாஸ் கொஞ்சம் படுங்க. இவரை தாண்டிட்டேன், இதுக்கு மேல உங்க இஷ்டம். தப்பு இவங்களால தான் உருவாக்கப்படல, நாங்களா உருவாக்கப்படல மேடம். சத்தியமா சொல்றேன், இந்த சொல்வது உண்மைக்கு. நானா தான் தேடி வந்தேன், இவங்க யாருமே வரல. உன்னை எல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? தப்பு பண்ணது 2 பேர் தான் மேடம். ஆனா இவங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க, என்ன ரோட்ல விட்டாங்க. கலைச்செல்வியும் தப்பு பண்ணிருக்கு, லாரன்ஸ் தப்பு பண்ணிருக்கா. கலைச்செல்வி வீட்டுல சேர்த்துட்டாங்க. ஆனா 3 பேரும் ஒண்ணா தான் சோதிக்கிறாங்க. நான் கொசுகடியில உட்காந்துருக்கேன் மேடம், கோயம்பேட்டில் 100 நாள் ஆச்சு. இங்க பாருங்க மேடம், 100 நாளா? இங்க பாருங்க மேடம். டேய் ஓலுட்னே சுத்திரியடா, என்னடா நீ எல்லாம் வெக்கமா இல்ல? பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூட்டிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. ஏழு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை. அம்மா ஒரு நிமிஷம் குறுக்கு பேச கோச்சிக்காதீங்க, அவங்களையும் கூடுமா. இதுல பல உண்மைகள் வெளில வரும். பேச்சரை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு விச கூட்டு சரிங்க மேடம். போதும், திண்டுக்கல் ரீட்டாவா வர சொல்லுங்கடா, வர சொல்லுங்கடா. நான் தான் சொப்பன சொப்பன சுந்தரி. இங்க கூட்டத்துக்கு தானே கூட்டிட்டு வந்தியா? இங்க வர வைக்கிறதுக்கு தானே வர வச்சியா? எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? பொடி பொடி பசங்க எல்லாம் சரக்கு வாங்கி கொடுத்துருவான். நடந்து போயிட்டு இருப்பா, இப்படி இப்படி பிடிச்சுக்கோங்க. என் காலை பிடிச்சி இங்க 4 பேர் உட்காந்துக்குவோம், இங்க 4 பேர் உட்காந்துக்குவோம். என்ன மேடம் பண்ணுவீங்க? ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? நான் ஒரு 4-5 பொடி பொடி பசங்க அப்படியே போடுங்க. கையில கடிக்குது, கையில கடிக்குது, கால்ல கடிக்குது, பட்டு 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 அடிப்பானுங்க. இந்த பைத்தியத்தை அள்ளி போட்டு போங்க. பைத்தியமா? கன்ஃபார்மே பண்ணிட்டாங்களா? ஐயோ, ஆள் எப்படி சிரிக்கிறான் பாருங்க. பாத்தீங்களா, ரொம்ப அமிதா பேச்ச மாதிரி சிரிக்கிறான் பாருங்க. கருப்பே குசும்புக்காரன். நான் இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர், இங்க 4 பேர். நான் எத்தனை பேருமா? அங்கதான் வருவாமா வந்து இங்க என்ன நடக்குது? என்ன ஜோக் காட்டுறீங்களா?
என்ன ரங்கா ஜோக் ஆடுறீங்களா எல்லாரும்? இல்ல மேடம், இவங்க நிறைய வாட்டியே 2 பேரும் சேர்ந்து வீட்டாடியே தண்ணி அடிப்பாங்க. அடேங்கப்பா இது வரையா? நான் திட்டுவேன், என்ன பாக்க வரான்னு தானே ஒரு வாட்டி அடிக்கிறேன், அப்புறம் நீயே போய் பின்னாடி போய் குடிக்கிறேன்ட்டு எங்க அம்மாவும் சண்டை போட்டுருக்காங்க, நானும் திட்டி இருக்கேன். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? இவன் வேலை செய்ய பண்ணி இன்னும் பேசுவான். இங்க வீடு இருந்தா ஃபர்ஸ்ட் அவன் ஒய்ஃப் கூப்பிடுவான். அதுக்கு பேச மாட்டான். நேரம் இங்கதான் பார்வை. எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டிலே குறியா இருக்கேன் அவசியம். என்னமோ தெரியல குரு, அவங்க தான் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. எது ஏன் பொண்டாட்டி ஓங்கனுக்குள்ள இருக்காளா? இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, நிஜமாவே சொல்றேன், சத்தியமா சொல்றேன். உங்க சொல்லி தான் நாங்க 2 பேரும் தப்பே பண்ணாரு. என்ன எடவிய தப்பே பண்ணாத முன்ன ஏன் தப்பு பண்ண சொல்லும்போது தப்பே பண்ணிட்டேன் மேடம். நான் ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மாட்டேன். அடா இந்த புள்ள இப்படி உட்காந்துருக்கு மேடம். நைட்டு 12 மணிக்கு இவங்க அண்ணாலாம் வந்து இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஊர்ல இருக்க வீட்டை வித்துட்டேன், நான் காட்டை வித்துட்டேன், என் புள்ளைய அனாதை ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டேன், அவச்ச பூச்சி என்னன்னு பொய்யலாம் போலுனா உலக பிறல ஒன்று இன்டர்நெட் கேடி. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நீயும் போய் சொல்லியிருக்க, அவரும் போய் சொல்லி நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவனும் கிடையாது. என்னமா பேசுறான்? எங்க ஏதாச்சும் பண்ணுங்க. நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு அண்டப்புழு, நீயும் ஒரு அண்டப்புழு. என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்பற அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? அவரை மன்னிச்சிட்டியா? நான் மன்னிச்சிட்டேங்க. அவங்க தான் பிரச்சனையை இன்னும் பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. குண்டு பையல எப்படி கோர்த்து விடுது பாரு. அவர் வந்து சும்மா செல்வின்னு இருக்காரு, எப்ப பாரு செல்வி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இந்த தேவையில்லாத வேலை? வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நான் உன்ட்ட சொன்னேனா? என்னைக்கு வந்தேன்? அன்னைக்கு ஒரு நாள் புடிச்சு கீழே தள்ளி விட்டு குண்டலுக்கு தண்ணி தூக்கி மூஞ்சில ஊத்தி ஒரு கழுதுகளை செத்து போச்சான். ஓ குரலி வித்தையா? ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? சொந்த இடத்துக்கும் வாடகை வீட்டுக்கும் வித்தியாசம். நாயே அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி குடுறா. என்ன வெங்காய பழமொழி நீ வாய் மூடிடி. வந்து அட்வைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் ஏந்திரிக்க சொல்லுங்க, நான் ஏஞ்சி கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சபா இப்பவே கண்ண கட்டுது. உங்ககிட்ட இருந்து நான் 10 லட்சம் 5 லட்சம் வாங்கி வரல. யார் கஷ்டத்தை தான் நீ தின்னு இருக்க. ஏமா என்னமா இப்படி எல்லாம் பேசுற? இந்த கிளி கிளிக்கிறாள எந்த ஊர்க்காரியா இருப்பா? நல்லா பாத்துப்பீங்களா அவளை? நல்ல பொண்ணு, அவளுக்கு வாக்குறுதி கொடுங்க, இன்னும் ஏமாத்த மாட்டேன்னு. ஏமாத்த மாட்டேன் தாச்சா, நீ சத்தியமா ஏமாத்த மாட்டேன். காதல் மோதிரம் கைகள் தொட்டவள் அவள்தான், எனக்கு என்ன பிறந்தாள் என்னை நினைச்சா பரிதவிச்சா. ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி பொண்டாட்டி உங்களுக்கு துரோகம் பண்ண உங்களால தாங்கிக்க முடியுமா? முடியாது மேடம். அப்புறம் எப்படி நீங்க மட்டும் துரோகம் பண்றீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இவருக்கு எதனா ஒண்ணுனாலும் இவர் தான் காரணம், அவருக்கு எதனா ஒண்ணுனாலும் இவர் தான் காரணம். அவருக்கு எதனா ஒண்ணா நான் பொறுப்பேற்கிறமா? இந்த பா நீ ஏதோ பூசி முழுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்ல முதலாளி. அவர் பாட்டு குடிச்சாங்க, இங்க போயிட்டு தேவையில்லாம மொம்பொழிச்சு அவர் நினைக்கிறதுல உதவாங்கிறாரு. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. இனிமே எதை பத்தியும் பேசக்கூடாது, பேசாம இருக்கணும், குடிக்காம இருக்கணும். நீ அப்படின்னா நான் சேர்ந்து வாழ்றேன், இல்லன்னா எனக்கு இனிமே குடிக்காம இருப்பீங்க. வாய்ப்பில்லை ராஜா. எப்படி நான் நம்புறது? சொல்லுவது உண்மையில வச்சுதான் நீ நம்பணும். தெருவுல போய் நம்ப முடியல, வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல போய் நம்ப முடியும். லூசு மாதிரி பேசுறீங்க. அவங்களே உங்க கூட வரும். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. லூசு மாதிரி பேசாதடா. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு என்னன்னா உங்க அன்பும் ஆதரவும் எனக்கு நிறைய இருந்தா போதும்.